நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த இஷ்யூ வந்தப்போ எப்படி பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டவுன்லோட் பண்ணுறதையோ இல்லை ஒருத்தர் கையில் ஒன்று கிடச்சிதுன்னா அந்த சிட்டிசன், அது யாராக இருக்கலாம், அது மீடியாவாக இருக்கட்டும், நார்மல் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் நினச்சா அங்கே தடுக்க முடியுமா? சான்சஸ் இருக்கே. அப்போ யாரோட மனநிலை அங்கே சரியில்லை? நான் எல்லாரையும் தான் கேட்குறேன், நான் மீடியாவையும் தான் கேட்குறேன், பப்ளிக்கையும் தான் கேட்குறேன், ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்குறேன். ஒரு வீடியோ வந்தால் டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு பட்டன் அமுத்துனா 100 பேருக்கு போகுது. நம்ம அனுப்புறது உண்மையாக கரெக்டாக நல்ல விஷயத்தை அனுப்புனா பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஒரு பெண்ணினுடைய மானம், குடும்பம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ லீக் பண்ணுறதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா. எவ்வளோ நியூஸ் வருது, ஏன் மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயந்து தான் ஓடுவாங்க. நாளைக்கு அதான் சொல்றேனே, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்கவுங்க ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, ஒரு 100 ரேப்பு நடக்குதுன்னா 10 தான் போலீஸ்க்கே வருது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கனாவே ஒரு 10க்கு தான் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் 1 தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிற்கிறாங்க. அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பேச்சு, எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கே தான் பார்த்த மாதிரி. ஐ எம் சாரி டு சே, ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான். என்ன சார் இது? சார், இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று சொல்கிறேன், என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்கிறேன். இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ இல்லை இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ணுற பல பேரை பற்றியோ நம்மளாம் மறந்துடுவோம். ஹிஸ்ட்ரி புக்கில் ஸ்கூலில் படிப்போம், அவ்வளோதான். ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஐயே, இந்த மீடியா போப்போ நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாமல் எப்படி தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. யாருக்காவது எதாவது பார்த்தோம், ஐயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்கள் சொல்ல வர மாட்டோம்ப்பா, போலீஸ்கிட்டே ஐயோ நாங்கள் வர மாட்டோம், அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது, எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க. ஒரு நல்லதுக்கு கூட நிற்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க. என் மக அங்கே தான் இருந்தா. விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்காரு. என் மக ஃப்ளைட்டு பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டாக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. நான் யாரை பிளேம் பண்ணுறது? இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன் நாங்கள் உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்கள் நிற்கிறதுனால எங்களுக்கு இந்த அவல நிலை? இப்போ இவ்வளோ நடந்துச்சு. இன்னைக்கு நான் என்னை பற்றி அவ்வளோ மீடியாவில் பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க. நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வந்தது யாரு? என் மகளும் என் வீட்டுக்காரும் தான். இன்னைக்கு நிற்கிறது பக்கபலமாக என் குடும்பம், என் மாமியார், என் பிள்ளைங்க, என் கணவர், எங்கள் இன்லாஸ், அவங்களாம் தான் என் கூட நிற்கிறாங்க. இப்போ நீங்களாம் என்னை கைவிட்டுட்டீங்களே. நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூமில் நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார். அதுதான் உண்மை, பச்சையான உண்மை. அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளோ பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம். உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க 2 பேரை தவிர்த்து, கடவுளை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது சார். உங்க யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் திங், அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வெஸ்டாவது எடுத்துக்கோங்க சார். நீங்கள் ஒரு இஷ்யூ வருதா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை 1 hour லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க. நான் எப்படி படுத்திருந்தேன், என் நைட்டு எப்படி விலகி இருந்தது, என் முந்தானி எப்படி விலகி இருந்தது, இதெல்லாமா நியூஸ்? இதுக்கெல்லாமா லைக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வீடியோஸை வந்து காமிக்கலாமா? இது அவங்க மயங்கி இருந்தாங்க, ரூமில் இருந்தாங்க, போலீஸ் போனாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, ரெஸ்கியூ பண்ணாங்க, போதும் இல்லை? எதுக்கு சார் 1 hour வீடியோ? எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க? நான் கேட்குறது, உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு?
என் குடும்பத்துக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், என் கணவருக்கு இப்போ எவ்வளோ வலிச்சிருக்கும்.